Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. அதேமாதிரி வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெய் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடலாம். இது ஊறுற டைமில் வந்து நம்ம வந்து இதுக்கு ஸ்டஃப் பண்ணுற மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை வந்து அப்படியே விட்டுடும்போது நம்ம வந்து மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சால் தான் அதோடய வாசனை நல்லாயிருக்கும். சீரகம் ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்களா. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பியும் சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்து நம்ம இதை வதக்கணும். நல்லா மசிஞ்சாதான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியும் வெங்காயம் நல்லா வந்து வதங்கும் போது தான் அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் குடமிளகா வந்து ஒரு குடமிளகாவை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குடமிளகா வந்து நீர் காய்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வதங்குற டைம் தான் அதுக்கும் எடுக்கும். அதனால் சீக்கிரமாக வதங்குற டைமில் நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இந்த குடமிளகா சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கும்போது நம்ம சேர்த்துருக்க குடமிளகா வந்து சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நீங்கள் இதை வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கும். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மஞ்சத்தூள். அடுத்ததாக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டதுன்னா உப்பு எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் மல்லி இலை தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அந்த டைமில் நீங்கள் இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாகிருச்சு. இப்போ இதை நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ சைஸில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி உருட்டுற மாதிரியே நீங்கள் இதை வந்து உருட்டி எடுத்துடுங்க. இது ரவுண்டாக உருட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக உருட்டிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிடுங்க. உருட்டிட்டு சின்னதாக ஒரு மூடி ஏதாவது எடுத்துடுங்க. அதாவது டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை வந்து சின்னதாக பிளேட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து அது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இதை ஒரு சைடு வைக்க போகிறோம். சென்டர்லேருந்து ஒரு பக்கத்துக்கு இந்த செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இதோட மேல் பகுதியில் வைங்க. ஒரு பக்கம் மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு அப்படியே இன்னொரு சைடை வந்து அது மேலே ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிடலாம். சைடை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் சைடை வந்து ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி இந்த நம்ம ஸ்டப் பண்ணி அதை வந்து மடித்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்படியே எனக்கு உருட்ட முடியும் ரவுண்டாக அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் உருட்டிட்டு இந்த மசாலாவை அது மேலே வச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸாக ரவுண்டாக உருட்டி எடுத்துருங்க. உருட்டிட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த மசாலாவை வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு சைடில் கேப் விட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஷேப் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருட்டி நம்ம ஸ்டப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இதே மாதிரியே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்துருக்க மாவுலேயே லைட்டாக பிச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஹீட் ஆகிருக்குன்னு. ஹீட் ஆனதான் நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம அந்த 1/4 இன்ச்சு விட்ட பகுதி இந்த மாதிரி லைட்டாக விரிஞ்சு வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமுமே நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த ஸ்டப் பண்ணியிருக்க மசாலா வந்து வெளியில் வராது. நம்ம லைட்டாக 1/4 இன்ச்சு விட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு நமக்கு விரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து 2 பக்கமுமே வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிற டைமில் இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது அந்த குடமிளகா சாப்பிடாத பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த உள்ளே ஸ்டப் பண்ணியிருக்க மசாலாவை வச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எடுத்துருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி 2 போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அங்கே 2 சைடுமே வந்துக்கு நமக்கு நல்ல நிறம் மாற அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக அதே மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரியே இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.